வெல்கம் டு ட்ரீம் சமையல். இன்றைக்கி வந்து ஸ்வீட் கார்ன் கேப்சிகம் பகோடா பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன், ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். கேப்சிகம் வந்து ஒரு சிறிய அளவு எடுத்திருக்கேன், ஒரு 1/4 கப் இருக்கும் இது. அதுக்கப்புறம் தேவையான மசாலா வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் உப்பு வந்து 1 டீஸ்பூன், மஞ்சப்பொடி வந்து 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா வந்து 1/4 டீஸ்பூன். இது நான் ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்திருக்கேன், நீங்கள் வேணும்னா கொத்தமல்லியும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பச்சரிசி மாவு வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மைதா வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடலை மாவு வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு வந்து சிறிதளவு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போது நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா கலக்க போகிறேன். ஏன்னா ஏற்கனவே அளந்து வச்சுருக்கனால நான் எல்லாம் ஒன்றா போடுறேன். பச்சரிசி மாவு, மைதா மாவு, கடலை மாவு, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. முதல்ல வெறும் ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து நம்ம வச்சுருக்க இந்த மசாலாலாம் வந்து காரப்பொடி, அப்புறம் கலர் கோசம் காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், உப்பு தேவையான 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடியும், 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலாவும் எடுத்துக்கிறேன். எல்லாம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணிடணும். உப்பு சால்ட்டெல்லாம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ ஏற்கனவே கேப்சிகம் வந்து சிறுவாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 1/4 கப்பு. இப்போ அது போடுறேன். அதுக்கப்புறம் நான் ஸ்ப்ரிங் ஆனியன் போடுறேன். நீங்கள் வேணும்னா கொத்தமல்லியும் போட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் வந்து 1 கப் ஃபுல்லாக எடுத்துருக்கேன். இப்போ இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்குங்க, பகடானால லைட்டாக தண்ணி தெளித்து இப்போ பேசிங்க. ரொம்ப ஃபுல்லாக போட்டு தண்ணி ஊற்றாதீங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன். இதிலே தண்ணி இருக்கும் இந்த ஸ்வீட் கார்ன்லேயே. நீங்கள் ஃப்ரெஷ் ஸ்வீட் கார்ன் இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஃப்ரோசனும் இப்போ விற்கிறாங்க, இப்போ அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது சாம்பார் சாதத்துக்கும், ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் நல்லாயிருக்கும். இது பாருங்கள், மாவு லைட்டாக தண்ணி தெளித்து லைட்டாக இந்த பகடா பக்கத்துக்கு நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன், பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போது எண்ணெய் காஞ்சிச்சு, ஒரு கடையில் எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக விடுறேன். நான் நீங்கள் ஸ்பூனாலும் விடலாம், இல்லைன்னா கையிலையும் விடலாம். இதுமாரி கையில் எடுத்துட்டு அப்படியே உதுட்டு விடுங்க, அப்போ நல்லாயிருக்கும். பகடா இருக்குது, ஸ்வீட் கார்ன் பகடா. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஒரு பேட்ச் போட்டேன், இதுக்கு நல்லா சவுண்டு வந்தவொடனே எடுத்துடலாம். இப்போது இது பாருங்க, நல்லா குக் ஆகிடுச்சு. பொன்னிறமாக வந்தவொடனே எடுத்துருங்க. இது டிஷ்யூ பேப்பரில் வச்சுருங்க, எக்ஸ்ட்ரா இருக்க எண்ணெய்லாம் வெளியில் வந்துடும். இது நீங்கள் வேணுன்னா கூட நீங்கள் பச்சை மிளகாய் விழுதும் போடலாம், இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா அது இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும். அப்படி இல்லைன்னா பச்சை மிளகாய் சிறுவாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம். உங்களுக்கு சுவையான ஸ்வீட் கார்ன் கேப்சிகம் பகோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.